உள்ளே போனால் ஐயோ என்ன ரொம்ப நாள் ஆச்சு ஆளை காணும் அப்படின்னு. நல்லா சார் திடீர்னு என்ன திடீர்னு இல்லை உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு அதனால் வந்தேன்னு சொல்லி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். நல்லாரியா நல்லாரு இந்த பேட்டியெல்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு போலுக்கு அவனை ரொம்ப லைட்டாக பேசுவார்ல பேசினார். உட்காருங்க அப்படின்னு உட்கார்ந்தேன். அப்போ பேசிகிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி வாயா கொஞ்சம் ஜூன் மாதத்துக்கு மேலே வாயா, நான் அடுத்த வாரம் ராஜஸ்தான் போகிறேன், போயிட்டு நான் வந்துடுறேன், வந்த பிறகு சந்திப்போம். சொல்லுங்கள் சார் நான் வரேன். நமக்கு வயசாகிடுச்சு இல்லையா, கொஞ்சம் கதை நிறைய பேர் சொல்ல வராங்க, நீ வாயேன் கதை உட்காந்து கேட்டு இன்னும் இந்த மாதிரி இன்னும் சில சின்ன பையங்களையும் வச்சுக்குவோம், அதனால் கதையை கேட்கறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும்ல, நம்ம காலத்து பேசுறதுக்கு வசதியாக இருக்கும்ல. சரி சார் வரேன், அதுக்கு உனக்கு ஒரு சம்பளம் போட்டுக்குவோம் ஏன் அப்படின்னாரு. இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சும்மா உங்கள் கூட உட்காந்து கதை கலந்து ஆலோசனை பண்ணுறதே ஒரு பெரிய பாக்கியம், நான் கண்டிப்பாக வரேன் சார், நம்ம டிஸ்கஷன் கூட கூப்பிடுங்க, நான் வரேன், ஃப்ரீயாக தான் இருக்கேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன், நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னேன். ஆமாம் ஏதாவது ஒன்று பண்ணணும்ல, அப்போ தானே சமாளிக்க முடியும் அப்படின்னாரு. ஆமாம் சார் போய்ட்டு பரவாயில்ல சார், உங்கள் ஆசீர்வாதத்தில் வாழ்க்கை நல்லா ஓடிட்டுருக்கு சார். சரி ஓகே அப்படின்னாரு.